வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். ஒரு திரைப்படம் என்பது திரையிடப்படுகின்றது. அதற்குள் பல்வேறுபட்ட போராட்டங்கள் இருக்கின்றது. ஒரு உண்மையான கதையை பிரதிபலிக்கும் வண்ணங்களாக எடுத்துவிட்டால் அதற்கு திரையிடுவதற்கு பல்வேறுபட்ட அழுத்தங்கள் உள்ளது. ஒரு சரியான கதையை தேர்ந்தெடுக்காவிட்டால் மக்களிடையே அது அங்கீகரிக்கப்படாது என்ற நோக்கில் அந்த திரைப்படத்திற்குள் சில நடனங்கள், சில அரைக்குறை வடிவமைக்கப்பட்ட மதிமயக்கும் பாடல்கள் என கதையை உருமாற்றிக் கொள்கின்றார்கள். இங்கு சினிமா என்பது முன்பெல்லாம் நல் நிகழ்வுகளை மக்களிடையே கொண்டு செல்வதற்கான வழியாக இருந்தது. இன்று அது பெருத்த வியாபாரங்களாக மாறிவிட்டது. ஒரு படம் கிடைத்தால் போதும் என்ற இளைஞர்கள் சென்னையில் சுற்றி திரிவதுண்டு. இன்னும் படம், இன்னும் படம், இன்னும் படம் என நடித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் உண்டு. எனக்கு போதும், ஒதுங்கிக் கொள்கின்றேன். என்னைபோல் எத்தனை பேர் பின்தங்கி இருக்கின்றார்கள், அவருக்கும் ஒரு வாய்ப்புகளை கொடுங்கள் என்ற முனைப்புகள் இன்றளவும் எந்த பெருத்த நடிகர்களுக்கும் மனதிற்குள் தோன்றவில்லை. எத்தனை நடிப்பு திறன் இருந்தும் சிலர் வாய்ப்புகள் கிடைக்காமல் தன் வாழ்க்கையின் போக்கை மாற்றி வாழ்ந்து கொண்டும் இல்லாத நிலை கொண்டும் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் சரியான ஒரு வாய்ப்புகளை தர வேண்டும் என்றால் முன்னணியாக திகழ்பவர்கள் சற்றே அவர்களின் நிலைமையை புரிந்து அவர்களுக்கும் சிறிது வாய்ப்புகளை தாருங்கள் என இயக்குநர்களிடம், தன்னிடம் கதை பரிமாணம் சொல்பவர்களிடமும் இதுபோல் சிறு சிறு உதவிகளை சொல்லும் விதங்களை புரிய வைக்கலாம். அன்றே இந்த சமூகம் நல் வழியில் பயணிக்கும். திரைப்படமும் படியது போல் நல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல ஒரு ஆயுதமாக மாறும். இது உணர வேண்டும் அனைவரும், இயக்குநர்களும் உள்பட. சினிமா உலகம்